SAIAS Academy channel subscribe பண்ணுங்க. SAIAS வணக்கம். எஸ்ஏஎஸ் அகாடமிக்காக நான் உங்கள் சங்கர். நம்ம இன்னைக்கு கிராக்கத்தான் டே 67 இணைஞ்சிருக்கோம். நான் பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 to 8 சரிங்களா. 11ஆம் வகுப்பு பொருளாதார பகுதியிலிருந்து அலகு 1 முதல் 8 வரை இருக்கிற டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. சரி, ரைட். இப்போ நம்ம இந்த கிராக்கத்தான் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸை தொகுத்து வழங்குவது உங்கள் எஸ்ஏஎஸ் அகாடமி. நம்ம டைரக்டாக கொஸ்டின்ஸில் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், in which of the following is not a type of market structure price will be very high? The options are: first option A, perfect competition; option B, monopoly; option C, duopoly; option D, oligopoly. கீழ்கண்டவற்றுள் எந்த வகையான அங்காடியில் விலை மிக அதிகமாக இருக்காது? ஆப்ஷன் ஏ, நிறைவு போட்டி; ஆப்ஷன் பி, முற்றுரிமை; ஆப்ஷன் சி, இருமுக முற்றுரிமை; ஆப்ஷன் டி, சில்லோர் முற்றுரிமை. A firm under monopoly can earn dash in the short run. Option A, normal profit; option B, loss; option C, super normal profit; option D, more loss. முற்றுரிமை நிறுவனம் குறுகிய காலத்தில் டேஷ் பெறும். ஆப்ஷன் ஏ, இயல்பு லாபம்; ஆப்ஷன் பி, நஷ்டம்; ஆப்ஷன் சி, அதிக லாபம்; ஆப்ஷன் டி, அதிக நஷ்டம். தேர்ட் ஒன், there is no excess capacity under dash. ஆப்ஷன் ஏ, monopoly; ஆப்ஷன் பி, monopolistic competition; ஆப்ஷன் சி, ஒலிகோபோலி; ஆப்ஷன் டி, பெர்ஃபெக்ட் காம்படிஷன். கீழ்கண்டவற்றுள் உபரித்திறன் இல்லாதது டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ, முற்றுரிமை; ஆப்ஷன் பி, முற்றுரிமை போட்டி; ஆப்ஷன் சி, சில்லோர் முற்றுரிமை; ஆப்ஷன் டி, நிறைவு போட்டி. Fourth one, another name of price is dash. Option A, average revenue; option B, marginal revenue; option C, total revenue; option D, average cost. விலையின் மற்றொரு பெயர் டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ, சராசரி வருவாய்; ஆப்ஷன் பி, இறுதி நிலை வருவாய்; ஆப்ஷன் சி, மொத்த வருவாய்; ஆப்ஷன் டி, சராசரி செலவு. Fifth one, perfect competition assumes dash. Option A, luxury goods; option B, producer goods; option C, differentiated goods; option D, homogeneous goods. நிறைவு போட்டி அனுமானிப்பது டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ, ஆடம்பர பண்டம்; ஆப்ஷன் பி, உற்பத்தியாளர் பண்டம்; ஆப்ஷன் சி, வேறுபடுத்தப்பட்ட பண்டம்; ஆப்ஷன் டி, ஒத்த தன்மை பண்டம். குரூப் ஈக்குவிலிபிரியம் இஸ் அனலைஸ்டு இன் டேஷ். ஆப்ஷன் ஏ, மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன்; ஆப்ஷன் பி, மோனோபோலி; ஆப்ஷன் சி, டியோபோலி; ஆப்ஷன் டி, பியூர் காம்படிஷன். குழு சமநிலை ஆராய்வது டேஷ். ஆப்ஷன் ஏ, முற்றுரிமை போட்டி; ஆப்ஷன் பி, முற்றுரிமை; ஆப்ஷன் சி, இருவர் முற்றுரிமை; ஆப்ஷன் டி, தூய போட்டி. Seventh one, in monopolistic competition the essential feature is dash. Option A, same product; option B, selling cost; option C, single seller; option D, single buyer. முற்றுரிமை போட்டியின் முக்கிய பண்பு டேஷ். ஆப்ஷன் ஏ, ஒரே விதமான உற்பத்தி; ஆப்ஷன் பி, விற்பனை செலவு; ஆப்ஷன் சி, ஒரு விற்பனையாளர்; ஆப்ஷன் டி, ஒரு வாங்குபவர். Eighth question, monopolistic competition is a form of dash. Option A, oligopoly; option B, duopoly; option C, imperfect competition; option D, monopoly. முற்றுரிமை போட்டி டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ, சில்லோர் முற்றுரிமை; ஆப்ஷன் பி, இருவர் முற்றுரிமை; ஆப்ஷன் சி, நிறைவுரை போட்டி; ஆப்ஷன் டி, முற்றுரிமை. Ninth one, price discrimination will always lead to dash. Option A, increase in output; option B, increase in profit; option C, different prices; option D, B and C. விலை பேதம் காட்டுதலின் விளைவு டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ, குறைவான உற்பத்தி; ஆப்ஷன் பி, அதிக லாபம்; ஆப்ஷன் சி, பல்வேறு விலை; ஆப்ஷன் டி, ஆ மற்றும் இ. மீன் செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ஸ். 10th one, under perfect competition the shape of demand curve of a firm is option A is dash. Option A, vertical; option B, horizontal; option C, negatively sloped; option D, positively sloped. நிறைவு போட்டியில் நிறுவனத்தின் தேவை கோடு ஆப்ஷன் ஏ, நிலையானது; ஆப்ஷன் பி, படுகிடை; ஆப்ஷன் சி, எதிர்மறை சரிவு; ஆப்ஷன் டி, நேர்மறை சரிவு. 11th one, in which market form does absence of competition prevail? Option A, perfect competition; option B, monopoly; option C, duopoly; option D, oligopoly. எந்த வகை அங்காடியில் போட்டியே இராது? ஆப்ஷன் ஏ, நிறைவு போட்டி; ஆப்ஷன் பி, முற்றுரிமை; ஆப்ஷன் சி, முற்றுரிமை போட்டி; ஆப்ஷன் டி, சில்லோர் முற்றுரிமை. 12th one, which of the following involves maximum exploitation of consumers?
Option A, perfect competition. Option B, monopoly. Option C, monopolistic competition. Option D, oligopoly. கீழ்கண்டவற்றுள் எந்த வகை அங்காடியில் நுகர்வோர் அதிகம் சுரண்டப்படுகிறார்கள்? ஆப்ஷன் ஏ, நிறைவு போட்டி. ஆப்ஷன் பி, முற்றுரிமை. ஆப்ஷன் சி, முற்றுரிமையாளர் போட்டி. ஆப்ஷன் டி, சில்லோர் முற்றுரிமை. In economics, distribution of income is among the option A, factors of production. Option B, individual. Option C, firms. Option D, traders. பொருளியலில் வருமான பகிர்வு என்பது எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ, உற்பத்தி காரணிகள். ஆப்ஷன் பி, தனிநபர். ஆப்ஷன் சி, நிறுவனங்கள். ஆப்ஷன் டி, வணிகர்கள். 41. Theory of distribution is popularly known as option A, theory of product pricing. Option B, theory of factor pricing. Option C, theory of wages. Option D, theory of interest. பகிர்வு கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, உற்பத்தி விலை கோட்பாடு. ஆப்ஷன் பி, காரணி விலை கோட்பாடு. ஆப்ஷன் சி, கூலி கோட்பாடு. ஆப்ஷன் டி, வட்டி கோட்பாடு. Rent is the reward for the use of option A, capital. Option B, labor. Option C, land. Option D, organization. எதனை பயன்படுத்துவதற்கான வெகுமதி A, வாரம் ஆகும்? ஆப்ஷன் ஏ, மூலதனம். ஆப்ஷன் பி, உழைப்பாளி. ஆப்ஷன் சி, நிலம். ஆப்ஷன் டி, அமைப்பு. 61. Original and indestructible powers of the soil is the term used by option A, J.S. Mill. Option B, Walker. Option C, Clark. Option D, Ricardo. நிலத்திற்கு உண்மையானதும் அழிக்க முடியாத சக்தியும் உள்ளது என்ற கருத்தை பயன்படுத்தியவர்? ஆப்ஷன் ஏ, J.S. Mill. ஆப்ஷன் பி, வாக்கர். ஆப்ஷன் சி, கிளார்க். ஆப்ஷன் டி, ரிகார்டோ. 71. The reward for labor is option A, rent. Option B, wage. Option C, profit. Option D, interest. உழைப்பாளருக்கான வெகுமதி டேஸ் ஆகும்? ஆப்ஷன் ஏ, வாரம். ஆப்ஷன் பி, கூலி. ஆப்ஷன் சி, லாபம். ஆப்ஷன் டி, வட்டி. 81. Money wages are also known as option A, real wages. Option B, nominal wages. Option C, original wages. Option D, transfer wages. பணக்கூலியின் வேறு பெயர்? ஆப்ஷன் ஏ, உண்மை கூலி. ஆப்ஷன் பி, பெயரளவு கூலி. ஆப்ஷன் சி, சரியான கூலி. ஆப்ஷன் டி, மாற்று கூலி. The reward given for the use of capital, option A, rent. Option B, wage. Option C, interest. Option D, profit. முதலீட்டை பயன்படுத்துவதற்கான வெகுமதி? ஆப்ஷன் ஏ, வாரம். ஆப்ஷன் பி, கூலி. ஆப்ஷன் சி, வட்டி. ஆப்ஷன் டி, லாபம். 21. The concept of meeting unexpected expenditure according to Keynes is option A, transaction motive. Option B, precautionary motive. Option C, speculative motive. Option D, personal motive. எதிர்பாராத செலவுகள் என்ற கருத்தை கீன்ஸ் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ, பரிமாற்ற நோக்கம். ஆப்ஷன் பி, முன்னெச்சரிக்கை நோக்கம். ஆப்ஷன் சி, ஊக நோக்கம். ஆப்ஷன் டி, தனிப்பட்ட நோக்கம். 21. The distribution of income or wealth of a country among the individuals are option A, functional distribution. Option B, personal distribution. Option C, goods distribution. Option D, services distribution. தனிநபர்களுக்கு நாட்டின் செல்வத்தை அல்லது வருமானத்தை பகிர்ந்தளிப்பது என்பது டேஸ். ஆப்ஷன் ஏ, செயல்முறை பகிர்வு. ஆப்ஷன் பி, தனிநபர் பகிர்வு. ஆப்ஷன் சி, பண்டங்களின் பகிர்வு. ஆப்ஷன் டி, பணிகளின் பகிர்வு. 27. Profit is the reward for option A, land. Option B, organization. Option C, capital. Option D, labor. லாபம் என்பது எதற்கான வெகுமதியாகும்? ஆப்ஷன் ஏ, நிலம். ஆப்ஷன் பி, அமைப்பு. ஆப்ஷன் சி, மூலதனம். ஆப்ஷன் டி, உழைப்பு. 23. Quasi rent arises in option A, man-made appliances. Option B, home-made items. Option C, imported items. Option D, none of these. போலி வாரம் எதனால் தோன்றுகிறது? ஆப்ஷன் ஏ, மனிதன் உருவாக்கிய உபகரணங்கள். ஆப்ஷன் பி, வீட்டின் தயார் செய்தவை. ஆப்ஷன் சி, இறக்குமதி பொருட்கள். ஆப்ஷன் டி, எதுவும் இல்லை. 24th one. The main gold mine region in Karnataka is dash. Option A, Kolar. Option B, Ramgiri. Option C, Anantapur. Option D, Cochin. கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி டேஸ் ஆகும்? ஆப்ஷன் ஏ, கோலார். ஆப்ஷன் பி, ராமகிரி. ஆப்ஷன் சி, அனந்தபூர். ஆப்ஷன் டி, கொச்சின். 25th one. Economic growth of a country is measured by national income indicated by dash. Option A, GNP. Option B, GDP. Option C, NNP. Option D, per capita income. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடுவது? ஆப்ஷன் ஏ, ஜிஎன்பி. ஆப்ஷன் பி, ஜிடிபி. ஆப்ஷன் சி, என்என்பி. ஆப்ஷன் டி, தலா வருமானம். 26th one. Which one of the following is a developed nations? Option A, Mexico. Option B, Ghana. Option C, France. Option D, Sri Lanka.
கீழ்கண்டவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு? ஆப்ஷன் ஏ மெக்சிகோ, ஆப்ஷன் பி கானா, ஆப்ஷன் சி பிரான்ஸ், ஆப்ஷன் டி ஸ்ரீலங்கா. 27th one, mixed economy means option A, private sectors and banks, option B, coexistence of public and private sectors, option C, public sectors and banks, option D, public sectors only. கலப்பு பொருளாதாரம் என்பது ஆப்ஷன் ஏ தனியார் துறை மற்றும் வங்கிகள், ஆப்ஷன் பி பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது, ஆப்ஷன் சி பொதுத்துறை மற்றும் வங்கிகள், ஆப்ஷன் டி பொதுத்துறைகள் மட்டும். 28th one, the weakness of Indian economy is dash. Option A, economic disparities, option B, mixed economy, option C, urbanization, option D, adequate employment opportunities. இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. ஆப்ஷன் ஏ பொருளாதார சமநிலையின்மை, ஆப்ஷன் பி கலப்பு பொருளாதாரம், ஆப்ஷன் சி நகரமயமாதல், ஆப்ஷன் டி போதுமான வேலை வாய்ப்புகள் இருப்பது. 29th one, a scientific study of the characteristics of population is option A, topography, option B, demography, option C, geography, option D, philosophy. மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு. ஆப்ஷன் ஏ இட அமைப்பியல், ஆப்ஷன் பி மக்கள் தொகையியல், ஆப்ஷன் சி புவியியல், ஆப்ஷன் டி தத்துவவியல். 31 the year 1961 is known as option A, year of a small divide, option B, year of population explosion, option C, year of urbanization, option D, year of great divide. மக்கள் தொகையில் 1961 வருடம் டேஸ் எனப்படுகிறது. ஆப்ஷன் ஏ சிறிய பிரிவினை வருடம், ஆப்ஷன் பி மக்கள் தொகை வெடிப்பு வருடம், ஆப்ஷன் சி நகரமயமாதல் வருடம், ஆப்ஷன் டி பெரும் பிரிவினை வருடம். 31 in which year the population of India crossed 1 billion mark? Option A 2000, option B 2001, option C 2005, option D 1991. எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது? ஆப்ஷன் ஏ 2000, ஆப்ஷன் ஏ 2000, ஆப்ஷன் பி 2001, ஆப்ஷன் சி 2005, ஆப்ஷன் டி 1991. The number of deaths per 1000 population is called as dash. Option A, crude death rate, option B, crude birth rate, option C, crude infant rate, option D, maternal mortality rate. 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது ஆப்ஷன் ஏ கச்சா இறப்பு வீதம், ஆப்ஷன் பி கச்சா பிறப்பு வீதம், ஆப்ஷன் சி கச்சா சிசு வீதம், ஆப்ஷன் டி மகப்பேறு இறப்பு வீதம். 33rd one, the number of births per 1000 population is called as option A, crude death rate, option B, mortality rate, option B, morbidity rate, option D, crude birth rate. 1000 மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கை என்பது ஆப்ஷன் ஏ கச்சா இறப்பு வீதம், ஆப்ஷன் பி இறப்பு வீதம், ஆப்ஷன் சி சோர்வு வீதம், ஆப்ஷன் டி கச்சா பிறப்பு வீதம். 34th one, density of population equal to option A, land area by total population, option B, land area divided by employment, option C, total population divided by land area of the region, option D, total population by employment. மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஆப்ஷன் ஏ நிலத்தின் அளவு டிவைட் பை மக்கள் தொகை, ஆப்ஷன் பி நிலத்தின் அளவு டிவைட் பை வேலை வாய்ப்பு, ஆப்ஷன் சி மக்கள் தொகை டிவைட் பை குறிப்பிட்ட நில அளவு, ஆப்ஷன் டி மக்கள் தொகை டிவைட் பை வேலை வாய்ப்பு. 35th one, who introduced the National Development Council in India? Option A, Ambedkar, option B, Jawaharlal Nehru, option C, Radhakrishnan, option D, VKRV Rao. தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ டாக்டர் B.R. அம்பேத்கர், ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஆப்ஷன் டி VKRV Rao. 36th one, who among the following propagated Gandhian economic thinkings? Option A, Jawaharlal Nehru, option B, VKRV Rao, option C, J.C. Kumarappa, option D, A.K. Sen. காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி VKRV ராவ், ஆப்ஷன் சி J.C. Kumarappa, ஆப்ஷன் டி J.K. Sen. 37th one, the advocate of democratic socialism was option A, Jawaharlal Nehru, option B, P.C. Mahalanobis, option C, Dr. Rajendra Prasad, option D, Indira Gandhi. ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர்? ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி P.C. Mahalanobis, ஆப்ஷன் சி டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் டி இந்திரா காந்தி. 38th one, Gandhian economics is based on the principle option A, socialistic idea, option B, ethical foundation, option C, Gopala Krishna Gokhale, option D, Dadabhai Naoroji. எந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது?
ஆப்ஷன் ஏ சமதர்ம சிந்தனை, ஆப்ஷன் பி ஒழுக்க நெறி அடிப்படை, ஆப்ஷன் சி கோபால கிருஷ்ண கோகலே, ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜி. 39th one, Amadhya Kumara Sen received the Nobel Prize in Economics in the year option A 1998, option B 2000, option C 2008, option D 2010. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ 1998, ஆப்ஷன் பி 2000, ஆப்ஷன் சி 2008, ஆப்ஷன் டி 2010. 41, திருவள்ளுவர் எக்கனாமிக் ஐடியாஸ் mainly dealt with option A wealth, option B poverty is the curse in the society, option C agriculture, option D all of them. திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது ஆப்ஷன் ஏ செல்வம், ஆப்ஷன் பி வறுமை சமுதாயத்தின் சாபம், ஆப்ஷன் சி வேளாண்மை, ஆப்ஷன் டி மேற்காலும் அனைத்தும். 41, in 1614 Sir Thomas Roe was successful in getting permission from option A Akbar, option B Shahjahan, option C Jahangir, option D நூர்ஜஹான். 1614 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார்? ஆப்ஷன் ஏ அக்பர், ஆப்ஷன் பி ஷாஜஹான், ஆப்ஷன் சி ஜஹாங்கீர், ஆப்ஷன் டி நூர்ஜஹான். 47 The power for governance of India was transferred from the East India Company to the British Crown in option A 1758, option B 1858, option C 1958, option D 1658. இந்தியாவை ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1885, ஆப்ஷன் பி 1858, ஆப்ஷன் சி 1868, ஆப்ஷன் டி 1878. 41, ரயத்வாரி சிஸ்டம் வாஸ் இனிஷியலி இன்ட்ரோடியூஸ்டு இன் ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி பெங்கால், ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. ரயத்வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி வங்காளம், ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. 44th one, the first world war started in the year option A 1914, option B 1814, option C 1941, option D 1841. முதலாம் உலகப் போர் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1914, ஆப்ஷன் பி 1814, ஆப்ஷன் சி 1941, ஆப்ஷன் டி 1841. 45th one, when did the government of India declared its first industrial policy? Option A 1956, option B 1991, option C 1948, option D 2000. இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1456, ஆப்ஷன் பி 1991, ஆப்ஷன் சி 1948, ஆப்ஷன் டி 2000. 46th one, the father of green revolution in India was dash. ஆப்ஷன் ஏ எம் எஸ் சுவாமிநாதன், ஆப்ஷன் பி காந்தி, ஆப்ஷன் சி விஸ்வேஸ்வரையா, ஆப்ஷன் டி என் ஆர் விஸ்வநாதன். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ எம் எஸ் சுவாமிநாதன், ஆப்ஷன் பி காந்தி, ஆப்ஷன் சி விஸ்வேஸ்வரையா, ஆப்ஷன் டி என் ஆர் விஸ்வநாதன். 47th one, how many commercial banks were nationalized in 1969? ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 14, ஆப்ஷன் டி 16. 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 14, ஆப்ஷன் டி 16. 48th one, the main objective of nationalization of banks was dash. Option A private social welfare, option B social welfare, option C to earn, option D industries monopoly. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் ஆப்ஷன் ஏ தனியார் சமூக நலம், ஆப்ஷன் பி சமூக நலம், ஆப்ஷன் சி வருவாய் ஈட்ட, ஆப்ஷன் டி தொழில் முற்றுரிமை. 49th one, the planning commission was set up in the year dash. Option A 1950, option B 1955, option C 1960, option D 1952. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1950, ஆப்ஷன் பி 1955, ஆப்ஷன் சி 1960, ஆப்ஷன் டி 1952. 50th one, the first 5-year plan, the top priority was given to dash sector. Option A service, option B industrial, option C agriculture, option D bank. முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம் ஆப்ஷன் ஏ சேவை, ஆப்ஷன் பி தொழில், ஆப்ஷன் சி வேளாண்மை, ஆப்ஷன் டி வங்கி. ஸோ இதோட நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே 16-7 நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். இந்த சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸுக்கு உண்டான ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி அப்படின்னா அது மூலிமா ஒரு லிங்க் ஒரு பேஜ் வரும். அதில் நீங்கள் யூ கேன் டைரக்ட்லி see the answers of that copy. So whenever you are clicking that the link in the given description box, you can get the answers of the given questions. And after that அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த
கிராக்கத்தான் சம்மந்தப்பட்ட இந்த கிராக்கத்தான் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கருத்துக்களுக்கான பதிவிடக்கூடிய பகுதியில் வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். யூ கேன் லீவ் யுவர் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் given below in the box is given space, and then after that இது சம்மந்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தர் அப்டேட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம எஸ்ஏஎஸ் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக சரிங்களா அடுத்தடுத்து நம்ம போட போகிற இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோரம் பேஜஸ்லேயே டைரெக்டாக உங்களுக்கு லிங்க் ஷோ ஆகும். யூ கேன் கெட் யுவர் ஃபர்தர் அப்டேஷன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் கம் இன் த சேம் ஃபோரம் பேஜ் whenever you are putting that further updations in the given videos links. So stay tuned with the SAS Academy. We will see in the coming days. Thank you very much.